அழுத்தி விட்டுறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி? சாரே இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தாரு. எழுப்பி டைம் ஆயிடுச்சு, வாட போகணும். ஏன்னா நாளைக்கு வெச்சுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம் மாதிரி அங்கே ஃப்ரைடே நைட்டு கிளம்பணும். சாட்டர்டே சண்டே வெற்றிகரமாக போச்சு. இன்றைக்கி வந்துட்டு சண்டே. இன்றைக்கி நைட்டு நம்ம ஒரு 8 o'clock இங்கே கிளம்புனா தான் நைட்டு ஒரு 2 o'clock அங்கே போக முடியும். 2 o'clock போனால் தான் அட்லீஸ்ட் ஒரு 5 hours தூங்கிட்டு அவனை ஃப்ரெஷ்ஷாக அனுப்ப முடியும். ஸோ அந்த பிளான். எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப சீக்கிரமாக போகிறீங்க, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இருந்துருங்க, நாளைக்கு ஒரு நாள் வச்சு லீவ் போட்டுடலான்னு சொன்னாங்க. இல்லைன்னா எக்ஸாம் இல்லைன்னா லீவ் போட்டுருவோம். பட் இருந்தாலும் அவனுக்கு அது இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 5 days லீவ் விடுவாங்க, அப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வச்சு எக்ஸாமுக்காக தான் ரொம்ப சீக்கிரமாக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ இங்கேருந்து நம்ம சென்னைக்கு கிளம்ப போகிறோம். போகும்போது என்னென்ன நடக்குது, அப்புறம் வந்து என்னென்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எல்லா திங்ஸும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீல வந்து இஞ்சி போடுறோம்னா அது வந்து செரிக்கிறதுக்காக இஞ்சி போடுறோம் டீ குடிக்கும் போது. அதே அந்த ஏலக்காயோட வாசனை இருக்குதுன்னா அது வந்து நல்லா எனர்ஜியா இருக்கும், தலைவலி இருந்தா போயிடும். அதனால அந்த மணத்தோட குடிக்கணும். ஏலக்காயே வந்து சுறுசுறுப்பை உண்டு பண்றதுதான். விடிய காத்தாலலாம் வேலை பார்க்கணும்னாக்கா இந்த ஏலக்காய் போட்டு டீ போட்டு குடிச்சாக்கா சுறுசுறுப்பா இருக்கும். தூக்கம் டிவியில சொல்ற மாதிரி மனமாவும் இருக்கும், மருத்துவ குணமாவும் நல்லா டேஸ்டா ஸ்மெல் நல்லா இருக்கும், உடம்புக்கு எனர்ஜியா இருக்கும். நம்ம குடிக்கிறதும் மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது அந்த வாசனை வந்து நம்மள குடிக்கணும் அப்படின்னு தூண்டும்ல. அதுக்கு வந்து ஒரு நல்ல வாசனை பொருள் ஏலக்காய். அதுக்கு ஏன் அந்த நேரம் எடுத்து வச்சு கஷ்டப்படணும், செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் செய்யும். டீயோடைய ஸ்பெஷல். நாங்கள் ஒரு டைமுக்கு 5 டைமுக்கு மேலேயே குடிச்சிருவோம் ஒரு நாளைக்கு. அம்மா டீ போடுங்க சொல்லி. இப்போ கூட அம்மருக்கு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தம்பிக்கு போட்ட டீயே வச்சு குடிச்சிட்டா, 2 வாட்டி குடிச்சிட்டா வச்சு. அதனால அங்கே நான்வெஜ் சாப்பிட்டதுனால டீ குடிச்சா தேடலாம் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டோம்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்குது, அப்போ செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உனக்கு ஒரு 10 நாளைக்கு கூட வரும். சரிம்மா. ஒரு 20 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கி பொடி பண்ணி வச்சாலும் நமக்கு 10 நாளைக்கு வரும். ஒருத்தர் கிளம்புற சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான், நல்லா பாருங்க. இவ்வளோ நேரம் கிச்சன்ல டீயோடைய ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கேன். இந்த வாரத்துல இதுதான் என் நல்ல சாப்பாடு கடைசியா முடியுது. நான் தான் இதுக்கு சமைக்க போறேன் அப்படி சொல்றேன். அதோட முடிச்சிட்டு இதுக்கப்புறம் அந்த இது எடுத்துட்டு ஸ்டாண்டு வாங்கி தரேன். சரி, ஓகே. வெற்றிகரமாக முடிந்தது. ஊருக்கு கிளம்பிட்டோம். வீடு எங்க இருக்கு? வண்டிக்கு எக்ஸாம் எழுதணும் நாளைக்கு. அவனை ஒழுங்கா பார்த்துக்குங்க. சரிம்மா. அவனை நல்லா வச்சுக்கிட்டு சந்தோஷமா நல்லா வச்சுக்கிட்டு இருந்தா கூட விச்சு என்ன மூஞ்சி இப்படி வச்சிருக்கான், விச்சு என்ன அப்படி இருக்கான் அப்படின்னு என்ன அதில் சொல்லலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அது நம்ம வந்து அவங்களுக்கு பசியாக இருக்கவங்களுக்கு தீனி போடுறது வேற, அப்போ சும்மா இருக்கவங்களுக்கு தீனி போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சு வீணா போகும்ல, அதை மாதிரி தான் இந்த சொல்லலாம். அதனால வேண்டி முன்னாடி இருந்ததோட இப்போ தெளிவாகி யார் உங்களை விரும்புகிறவங்க விரும்பட்டும், விரும்பல பிடிக்கலங்கிறவங்கள விட்டுட்டு ஜோலியை பார்த்துட்டு இருங்க. உங்களுக்குன்னு உள்ளவங்க இருப்பாங்க கட்டாயமாக. எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா போயிட்டு இருங்க. அன்னைக்கு சொன்னது தான் இவங்க புதுசா இவங்க பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு நல்லத்தனமாக என்ன தான் வீடியோ போட்டாலும் என்ன போட்டாலும் ட்ரெஸ்ஸு நல்லத்தனமாக போட்டுக்கணும். இது மட்டும்தான் என்னோடது. புடவை கட்டி போட்டாலும் மற்ற ட்ரெஸ் பண்ணி போட்டாலும் அட்வைஸ் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு பேர் அட்வைஸ் அம்மா. போட்டுக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அட்வைஸ் மம்மி. இல்லை, பார்த்துட்டு பத்திரமா இருங்க. அவனை நல்லா பார்த்துங்க. சரி, ஓகே, பாய்ங்க. அவனை படிக்கிறதுக்கு நல்லா அதுக்கு தாமா போயிட்டு இருக்கோம். பணம் கட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை. வரேன். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கார்டு மட்டும் போய் பாருங்க, டேப்லெட் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போல் நாங்கள் வரும்போது அப்போ நம்ம என்ன செலவு அதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பார்த்துட்டு போயிட்டாங்க, நேரம் நடத்துகிறேன். சரி, ஓகே, பாய்மா. சரிப்பா. சரி, பார்த்துட்டு இருன்னு நான் அதில் வரேன். பாய் பாய் செல்லம். அப்பா வந்து கடையில் இருக்காரு.
அவரை பார்த்துட்டு அப்படி போக வேண்டியதான். பாய் பாய் சொல்றா. பாய் சொல்லு. சரி அப்போ பார்த்துட்டு இருங்க. சரிப்பா, நீ பார்த்துட்டு இரு, நான் போயிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அங்கே பாய் சொல்லு. எங்கள் மாமா வீட்டில் இருக்கு. எங்கள் மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். கலராக இருக்கிறதுல நின்று பேசுறீ. மாமா வீட்டில் வந்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நாங்கள் 10 நிமிஷத்தில் படிக்க சொல்லி பச்சைக்கறி கிளம்புவோம். இதான் மாமா வீட்டுக்கு வந்தோம். விருந்து எல்லாம் தாராளமாக முடிஞ்சிச்சு. தடபடலாம் பண்ணாங்க, சாப்பிட்டோம். இங்கே பக்கத்தில் முழுக்க கடைன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு நந்துக்கு இதெல்லாம் வாங்கிட்டோம். சென்னை போகிறேன். ஸோ மாமா அத்தை எல்லாரும் வந்துட்டு நீங்கள் வேறு லெவலில் எல்லாம் ஒரு மாதிரி கும்பலாக நின்னா தானே கவர் ஆகுது. ஆளுக்கு ஒரு மூலை ஈசானி மூலையில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு விடைபெறும் டைம் இது. இன்னைக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சீங்க எல்லாமே. அத்தை ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. பிரியாணி சரி, பிரியாணி சரி, ஓகே. அதான் ஒரு வாரத்துக்கு தங்குற பாப்பா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீங்க ஒரே இடத்துல வேற லெவலா இருக்கும். உங்க தங்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு காலம் இல்ல. சரி, ஓகே மாமா. வாங்க. இவங்க வீட்டா சீக்கிரம் போக விட மாட்டாங்க. பாச மழை பொழுது தங்க வச்சிருவாங்க. ஸோ நம்ம காருக்கு போய் பாய் சொல்லலாம். பாய். வண்டி ஏதோ கோயின்னு சத்தம் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? எல்லாம் ஃபேன் வச்சுமா பயமா இருக்கு. ஃபேன் டைம் வர லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை காமிக்கலாம். அங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காரு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயங்கரமாக ஆயில் லீக் ஆகிட்டு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. ஒரு 4-5 டைமுக்கு மேலே 5 இல்லை அதுக்கு மேலே ஒரு 7-8 டைமுக்கு மேலே காரு ஆஃப் ஆகி ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி இப்போது ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே ஒருத்தவங்க பார்த்தாங்க. அந்த இடத்துல அவருக்கே என்ன ஃபால்ட்டுன்னு தெரியலை. அதனால ஓகே நம்ம சென்னையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் ரன்னிங்கில் போகுது. அப்புறம் அங்கே பெட்ரோல் பம்ப் அடிக்கிறாங்க. பம்ப் அடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இல்லையா கார் அப்படி இப்படின்ட்டு அந்த ஸ்மூத்தாகவே பிரேக் ஃபுல்லாக அடிக்காமல் ஸ்மூத்தாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யாருமே சாப்பிடல, அதனால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கார் நிப்பாட்டி இருக்கோம். வச்சு பாருங்க. சாப்பிட்டு இப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி கேஸ் இருக்க ஐட்டம்லாம் நான் என்ன பண்ணுவேன் பாரு. வேணாம் உனக்கு வேண்டாம் மாற்றிடு. எனக்கு தெரியாது, நீங்கள் பேசுங்க, ஒரு முடிவு பாருங்க. விஷ்ணு இங்கே பாரு. கொஞ்சம் பிக் பாஸ் பார்க்கலாமா? இப்போ நாங்களே மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுது எல்லாம்? நான் என்ன பண்ணுவேன்? வெளியே அப்போ இருக்காங்க. அது கீழே தெரியுதா? இங்கே தெரியும். அப்பமா நாங்கள் கீழே போய் குஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க நிலைமைய பாருங்க. பின்னாடி அப்போ தனிங்க போ. இங்கதான் இருக்கு. வர நிறைய இருக்கு அதிகமா. உடச்சிக்கிட்டு ஊற்றுது. அடிக்கடி நம்மளுக்கு டச் ஆகிட்டு இருக்கும்ல, அது இன்னும் நேரம் உடச்சிக்கிச்சு. இவ்வளோ நேரம் ஓடிட்டு
இங்கே ஒரு குச்சி இருந்துச்சுல்ல, அதை எடுத்து அந்த ஓட்டையில் சொருவி இருக்கேன். தங்கம் பேலட் ஓப்பன் ஆகி தானே இருக்கு. அதான் இன்ஜின் பக்கத்துல இது பாக்கறல லெஃப்ட் சைடுல இன்ஜின் பக்கத்துல சின்னதா ஒரு பலூன் மாதிரி இருக்கும் தெரியுமா? அது லைட் ஏத்துறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதை அழுத்தி விட்டுறியா? இது ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட் தான், ஏன்னா இது பாயசத்துக்காக கொடுத்தது. இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றலாம், ஆனால் காரில் ஒரு ஷீல்டு ஒன்று, ஒரு பெட்ரோல் திருடக்கூடாது. அதே மாதிரி அந்த பைப் இல்லாமல் நம்மளால் டீசல் போடவும் முடியாது. இப்போ இந்த ஜாக் வச்சு இந்த கல் மேலேருந்து இறக்குறது வந்து பாசிட்டிவே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கல்லாம் வச்சு ரிவேஸ் எடுக்கிறது. இந்த கல் வச்சு ரிவேஸ் எடுக்கிறப்போ அந்த கல் மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். புரியுதா நான் சொல்கிறது உனக்கு? அப்போ நீ எனக்கு சொல்லினாக்கா நான் வந்து இந்த கல்லை வெளியில் எடுத்துருவேன். ஹேண்ட் பிரேக் எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு இதை வச்சு போகிறேன். ஷர்ட் மாற்ற இது ஒரே வேலையை முடிச்சுப்பாங்க. கரெக்டா? இந்த கல் எடுக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம். நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு சேர்ந்துட்டோம். நான் அம்மா பிச்சு. ஆக்சுவலாக எனக்கு இருந்த மனநிலைமை உண்மையாக வேறு யாராச்சும் அந்த டைமில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு ப்ராமிஸாக தெரியல. அங்கே வந்துட்டு ஐயோ பாப்பாலாம் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்கன்ட்டு மைண்டு மாறிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஒரு 10-20 மினிட்ஸ் நம்ம அப்படி தான் இருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கும் எனக்கு சுத்தமாக மைண்ட் வரல, இவளுக்கும் ஒரு சைடு பயமாயிடுச்சு. ஃபோர்ஸாக லீக் ஆகிட்டே இருக்கு, ரொம்ப ஃபோர்ஸாக லீக் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. சரி ஓகே, நான் அமைதியாக காரில் உட்காந்துட்டேன். எனக்கு செம்மையாக தலைவலி வந்துருச்சு பார்த்துட்டு. எப்படி இப்போ வந்துட்டு இன்னும் நமக்கு 6 hours இருக்கே, எப்படி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்? ஆக்சுவலாக நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? வீட்டிலேருந்து 8:30 இருக்குமா? 8 o'clock கிளம்பணும். 8லேருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு 8:30க்குள்ளேயே 8:45க்குள்ளே அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். 9க்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக அங்கேருந்து 9க்கு கிளம்பிட்டோம். ஆமாம், கிளம்பிட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 1 hour கூட இருக்காது. இல்லமோ 1 hour, ஒரு 40-50 கிலோமீட்டர் வரதுக்குள்ளே ஃபுல்லாக வண்டி ஓடவே ஓடாது. நான் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பேன், இதுக்கு இங்கே வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு சென்னை வரைக்கும் போய்ட்டுன்ட்டு. அதுலேருந்து அடுத்த தடவை எங்கே ஆஃப் ஆச்சோ அங்கேயே நின்றுச்சு வண்டி. நடு ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கருக்கு ஏற்றி இறக்குறப்போ நின்றுடுச்சு. நான் எங்கடா இது என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, இன்ஜின் ஆயில் லீக் ஆகலை, ரேடியேட்டரில் கூலிங் ஆயில் லீக் ஆகலை, ஃபியூவல் வண்டியில் ஃபுல்லாக இருக்குது, ஸ்பார்க் பிளக் எல்லாத்துலேயும் கரெக்டாக வேலை செய்யுது, எல்லா இண்டிகேஷனும் காட்டுது. அப்படி இருந்தும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுக்கிறேன். நான் தள்ளுறேன், வண்டி அப்படியே மூவ் ஆகுது. நின்ன இடத்துல பார்த்தா அவ்வளோ ஊற்றி இருந்துச்சு. எடுத்து நான் வந்துட்டு கையில் பார்த்துட்டு அது என்னவா இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா டீசல். அது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபால்ட்டில் டீசல் வந்துட்டு ஃப்ளோ கம்மியாக இருக்குது, அதனால பம்ப் அதை எடுத்து தரமாட்டேங்குது அப்படின்ட்டு விட்டு சொன்னேன். பார்க்கும்போது இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக டீசல் அப்படின்னு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அது எல்லாத்தையும் அது உள்ளே போயிட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அது திரும்ப சொல்ல விரும்பல, அது மாதிரி திரும்ப நடக்கவும் கூடாதுங்கிறதுக்காக காரை இப்போ கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும், அதாவது பிரேக் அடிக்கும்போது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஸ்டார்ட்டே ஆகாமல் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் 1 hour ட்ரை பண்ணவும் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 2 hours 1 hour கழிச்சு தான் லீக்கேஜ் ஆகுறது எங்களுக்கு தெரியும். 3 hours அங்கேயே இருந்தோம். ஸ்டார்ட் ஆனோன்னா விச்சு அப்படி எஸ் அப்படிங்கிறான். நான் நினச்சேன் நம்மளை தாண்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காண்டான்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் உள்ளே போன உடனே பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. நாளைக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் சூப்பராக எழுதிட்டான். நாளைக்கு வந்துட்டு மேக்ஸ், அதுக்காக வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் விட்டு ஜாலியான ஜிம்கான இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தது காரணமே இன்னைக்கு இவருக்கு பரீட்சை எக்ஸாம் அப்படின்றதுனால தான் அதில் பெஸ்ட்டாக ஆடாம். அந்த மாதிரி தான் இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். இறங்கி அந்த பம்ப் அழுத்துறதுலேருந்து, அந்த டீசல் வருதான்னு பார்க்குறதுலேருந்து, கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ரிவேர்ஸ் எடுக்க சொன்னால் எடுப்பா, முன்னாடி போக சொன்னால் போவா. நான் கீழே இருக்கிறப்போ ஸ்பீடாக எடுத்துட்டா வண்டி என் மேலே ஏறிடும்.
அந்த கிளிப்லாமே கூட ஏன்னா இவ ஓட்டுறா, நான் இருக்கேன், குழந்தைய வண்டியில் வச்சுருக்கேன், எடுக்க முடியல. அந்த கரெக்டாக ஒரு மேடு வந்து அது மேலே ஏற்றி நிப்பாட்டினா தான் ஜாக்கை எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ கீழே இருந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நிப்பாட்டினால தான் என்னாலேயும் வண்டி கட்டிலையும் போக முடிஞ்சுது. நாங்கள் இன்னும் நிறைய அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரிய பட்டனுக்கு டிங் அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் வேணா அடுத்த வாட்டி டாடா, பை பாய் பாய்.